அன்புள்ள துலாம் ராசி அன்பர்களே, வணக்கம். துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பயிற்சி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி இதுவரை 5ஆம் இடத்தில் இருந்த பஞ்சமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் 6ஆம் இடத்துக்கு செல்கிறார். நன்மைகள் பெருகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நன்றாக இருப்பீர். அழகு இளமை கூடும். நோய் நொடிகள் அனைத்தும் மறையும். வீட்டில் உள்ள பெரியோர்களுக்கு மூத்தோர்களுக்கு நோய் நொடிகள் இருந்தால் அனைத்தும் மறைந்துவிடும். குடும்பத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட வீண் பிரச்சனைகள் குறையும். மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நடைபெறும். குடும்பம் பொருளாதார நிலையை பொறுத்தவரை கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பெருகும். பொருளாதார நிலை நன்றாக இருப்பதால் அனைத்தையும் தாங்கள் சமாளிப்பீர்கள். எதிர்பாராத உதவிகள் தங்களுக்கு கிடைக்கும். உறவினர்களிடம் இருந்து வந்த விரோதங்கள் அனைத்தும் மறையும். கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும். என்றைக்கோ கடனாக கொடுத்த பணம் திரும்ப வரலாம். ஆக கொடுக்கல் வாங்கலில் சிறப்பு அடைவீர். தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தங்களுக்கு லாபம் பெருகும். தரகு, கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் பிசினஸ் செய்வோர்களுக்கு லாபம் பெருகும். லேண்ட் பிசினஸில் ஈடுபட்டுள்ளோருக்கு அபரிமிதமான லாபம் கிடைக்கும். தொழிலை விரிவுபடுத்தும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வெளியூர் பயணங்கள் சாதகமாக அமையும். அதனால் ஆதாயங்கள் தங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இடமாற்றம் அனைத்தும் சாதகமாக கிடைக்கும். உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவார். உத்தியோகத்திற்காக அடிக்கடி குடும்பத்தை விட்டு பிரிய வேண்டியிருக்கும். அரசியல் துறை அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். தேர்தலில் நின்றால் எளிதாக வெற்றி பெறுவீர்கள். மக்களிடையே புகழ் செல்வாக்கு பெருகும். மக்களுக்கு சேவை செய்வீர்கள். நன்றாக உங்களின் பேச்சுக்களுக்கு ஆதரவு கிடைக்கும். கட்சிக்குள் நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி, நல்ல பதவி உங்களுக்கு கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படும். விவசாயத்தை பொறுத்தவரை பயிர் விளைச்சல் நன்றாக இருக்கும். பயிர்கள் செழிக்கும். விளைச்சல் நன்றாக இருக்கும். விவசாயத்துக்கு தேவையான தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. புதிய பூமி வாங்கும் யோகனம் தங்களுக்கு உண்டாகும். பயணங்களால் அனுகூலம் தங்களுக்கு உண்டாகும். ஆக அரசியல் துறை அன்பர்கள் நன்றாக புகழ் பெறுவீர்கள். ஏற்கனவே துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் சாதகமாக இருக்கிறார். கேது பகவான் தங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். கலைஞர்களை பொறுத்தவரை தங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கும். கலைத்துறை அன்பர்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கும். சிலர் கலைத்துறை சம்பந்தமாக வெளிநாடுகள், வெளி மாநிலங்கள் சென்று வரலாம். போட்டி பொறாமைகள் அனைத்தும் குறையும். சினிமா நடிகர் நடிகைகளுக்கு நல்ல கதை அம்சம் கொண்ட படங்கள் தாராளமாக கிடைக்கும். பெண்களுக்கு பொறுத்தவரை குடும்ப வாழ்வில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயர்வாக இருப்பதால் தேவைகள் அனைத்தும் தங்களுக்கு பூர்த்தியாகும். வீடு மனை வாங்கும் யோகம் தங்களுக்கு உண்டு. எதிர்கால வாழ்க்கைக்கு சிறப்பாக தாங்கள் திட்டமிடுவீர்கள். மனதில் என்ன நினைத்தீர்களோ அதற்கு தாங்கள் செயல் வடிவம் கொடுக்கலாம். மாணவ மாணவியர்கள் நன்றாக படிப்பர். நல்ல மதிப்பெண்களை பெறுவர். போட்டி தேர்வுகளில் கலந்து கொண்டு வெற்றி பெறுவர். அரசு உத்தியோகத்திற்கு முயற்சி செய்வோருக்கு தாராளமாக அரசு உத்தியோகம் கிடைக்கும். ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 6ஆம் இடம் செல்வதால் நோய் நொடிகள் அனைத்தும் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும். உடல் பொலிவு பெறும். குடும்பம் பொருளாதார நிலை நன்றாக இருக்கும். தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பர். இது ஒரு பொற்காலம் என்று கூறலாம். துலாம் ராசியினருக்கு 90% மதிப்பெண்கள். கோயிலுக்கு சென்றால் ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். சுந்தரகாண்டம் பாராயணம் செய்யுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.